சங்கர ஜெய ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆத்ம பக்திக்கு எல்லை ஏது? நாம எல்லாருமே கடவுள்கிட்ட பக்தி பண்றோம். ஆனா அந்த பக்தி எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இப்ப நாம பார்க்க போறோம். காஞ்சிபுரத்துல ஒரு 6வது படிக்கும் ஏழை மாணவன், ஒரு 11-12 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. குறிப்பிட்ட சமுதாய குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் பூர்வ ஜென்ம பலனால எப்படியோ காஞ்சி மகா பெரியவா மேல ஒரு ஈர்ப்பு, அளவு கடந்த ஒரு பக்தி. அப்போ அவனுக்கு ஸ்கூல்ல பரீட்சை சமயம். அது பரீட்சை எழுதுறதுக்கு முன்னால காஞ்சி பெரியசாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் பரீட்சை எழுதணும் அப்படின்னு ஏனோ அவனுக்கு தோணித்து. சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு மடத்துக்கு போக எண்ணம். பெரியசாமியை எப்படி வெறுங்கையோட பாக்குறது அப்படின்னு யோசிச்சான். முடிவெடுத்தான். பையன் கொஞ்சம் மாநிறமா தான் இருப்பான். என்ன அதிகம் பார்க்காத செம்பட்ட முடி, கனமான காக்கி நிஜார், கசங்கின அரக்கை சட்டை, ரொம்ப அழுக்கேறிய சலவை பார்க்காத ஆடைகள் அப்படின்னாலும் துவைச்சி சுத்தபத்தமா போட்டுண்டு வந்தான். நெத்தியில அங்கும் இங்குமா ஒரு விபூதி பூச்சு. அவன் இட்டுண்டானோ இல்லை அவன் அம்மா இட்டு விட்டாளோ, ஆனா ஒரு பக்தியை வெளிப்படுத்துற விதமா அந்த விபூதி பூச்சு இருந்தது. எப்போதுமே பரீட்சை காலங்கள்ல ஊர்ல இருக்க பிள்ளையாருக்கெல்லாம் நிறைய டிமாண்ட். பையன்களா இருக்கட்டும், இல்ல பரீட்சை எழுத போற பையன்களா அம்மா அப்பாவா இருக்கட்டும், எல்லா சுவாமிகிட்டையும் வேண்டுதல் அதிகம். அதுவும் பிள்ளையார்கிட்ட ரொம்பவே வேண்டுதல் அதிகம். 2 கொட்டு கொட்டிண்டு 5 தோப்பு கரணம் போட்டுட்டு எக்ஸாம் எழுதுற பேனாவையும் எக்ஸாம் பேடையும் வச்சுட்டு கிளம்பினா பிள்ளையாரே நம்மளுக்காக வந்து உட்காந்து எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது. இந்த பையனுக்கும் இருந்தது. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இவனுடைய நம்பிக்கை மகா பெரியவா மேல இருந்தது. அதனால அந்த பையன் ஒரு முடிவெடுத்தான். இன்னைக்கு காலையில பள்ளிக்கூடத்துல பரீட்சை எழுத போறோமே, சீக்கிரமே எழுந்து குளிச்சு துண்ணூறு இட்டுக்கிட்டு மடத்துக்குள்ளார போய் பெரியசாமியை பார்த்து கும்பிட்டு பரீட்சைக்கு போகலாமோ அப்படின்னு காலையிலேயே கிளம்பிட்டான். மகா பெரிவாளுடைய விஸ்வரூப தரிசனம் காண வந்த பக்தர்கள் கூட்டம் நகராம அங்கேயே நின்றிருந்தது. நீண்ட வரிசையில பக்தர்கள் நின்றுருந்தா. ஏராளமான பக்தர்கள் இன்னும் வந்து கொண்டே வேற இருந்தா. ஒரு பக்கம் நாம சங்கீர்த்தனம், இன்னொரு பக்கம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு சங்கர கோஷம் காத பழந்தது. எல்லாரும் மகா பெரியவாளுக்காக தரிசனத்துக்காக காத்துட்டு இருந்தா. நம்முடைய காஞ்சிபுர பையன் இதெல்லாம் லட்சியம் பண்ணவே இல்லை. அவனுக்கு வரிசையில நிக்கணும்னு தோணவும் இல்லை. மகா பெரியவா தூரத்துல ஒரு மேடையில ஆசனத்துல உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு விடு விடுன்னு நேரா அவரை நோக்கி போயிட்டான். மகா பெரியவா சன்னதியை நெருங்கிட்டான். மனசுல ஒரு அர்த்தம் தெரியாத ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். சின்ன பையன் இல்லையா, அதனால அவனை யாரும் தடுக்கல, கேள்வியும் கேட்கல. எல்லாருக்கும் அவன் முகத்துல இருந்த ஒரு ஆர்வமும் பரபரப்பும் ரொம்ப விசித்திரமா இருந்தது. மடத்துக்கு போய் பெரியசாமியை கும்பிடணும்னா அவருக்கு தகுந்ததா ஏதாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவனுக்கு ஏன் தோன்றியது? அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இதுக்கான பதில் யாருக்குமே தெரியல. அவன் கையில ஒரு தொடுத்த மாலை ஒண்ணு இருந்தது. அந்த மாலையை பார்த்து அங்கிருந்த நிறைய பேர் வித்தியாசமா சிந்திச்சா. ஒரு சில பேர் கேலி செஞ்சா, ஒரு சில பேர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா. அப்படி என்ன இருந்தது அந்த மாலையில? அது ஒரு துளசி மாலை. துளசிய அடர்த்தியா கொத்து கொத்தா துளசி தலங்களை சீராக வச்சு கட்டப்பட்ட மாலை அது இல்லை. அதுக்கு பதிலா அந்த துளசி மாலை எப்படி இருந்ததுன்னா, தனித்தனியா ஒரு துளசி இலைய கோணல் மாணலா வச்சு கட்டி ஒரு வகை தொகையே இல்லாம தாறுமாறா கோர்த்து தொடுக்கப்பட்டிருந்தது. துளசி இலைகள் நெருக்கமாக கட்டாம
விட்டு விட்டு இடைவெளி விட்டு விட்டு தெரிய கட்டப்பட்டது. அத மாலைன்னு கூட சொல்ல முடியாது. இன்னொரு அதிசயமும் அந்த மாலையில இருந்தது. வழக்கமா வாழை நார்ல தொடுக்காம ஒரு சணல் கயிற்றுல அந்த மாலை கட்டி எடுத்துட்டு வந்திருந்தா அந்த பையன். வீட்ல ஏதாவது பொட்டலம் கட்டின சணல் கயிறு கட்டப்பட்டிருக்கும், கண்ணில் பட்டிருக்கும். ஒருவேளை அவனே அதை கட்டினதா அப்படின்னும் தெரியல. அந்த சணல் கயித்தால இங்கொன்னும் அங்கொன்னுமா துளசி இலைய ஒன்னொன்னா வச்சு கோணல் மாணலா கட்டின்னு வந்த அந்த மாலை மட்டும்தான் அவன் கையில இருந்தது. ஆனா சில பக்தர்கள் அந்த பையனோட பக்தியை மட்டும் மெச்சு இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யவே இல்லை. வெறும் கையோட வரக்கூடாது அப்படிங்கிற பக்குவம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. மகா பெரியவா கண்ணில் எக்ஸ்ரஸ் எக்ஸ்ரே பார்வையாச்சே. ஒரு க்ஷணத்துல அவர் பார்வை அந்த பையன் மேலையும் அவன் கையில உள்ள துளசி மாலை மேலையும் விழுந்தது. ஒரு புன்னகை உதட்டோர மலர்ந்தது. இங்க வா. பையனுக்கு கையால ஜாட காட்டினார். பையன் விறுவிறுன்னு நடந்து முன்னால் அவர் கிட்டக்க வந்தான். என்ன என்று அவனுக்கு புரியும்படியாக தலையை ஆட்டி சைகையில கேட்டார். பையனுக்கு பரம சந்தோஷம். கையில இருந்த துளசி மாலையோட பெரியவாளை நெருங்கி அவருக்கு நமஸ்காரம் பண்ணிண்டான். பெரியவா அருகே இருந்த அணுக்க தொண்டர் அந்த துளசி மாலையை எடுத்து வேறு இடத்துல வைக்கிறதுக்காக குனிஞ்சார். வேண்டாம், தொடாதே அப்படின்னு சொல்றது போல வலது கை ஆட்காட்டி விரல இடப்புறமும் வலப்புறமும் அசைச்சு அவருக்கு மகா பெரியவா ஜாட காட்டினார். அந்த சிஷ்யரை தள்ளி நிற்க சொன்னார். சிஷ்யர் அப்படியே பின்னால நகர்ந்து போயிட்டார். இன்னைக்கு எக்ஸாம் இருக்கோ? பையனை பார்த்து பெரியவா கேட்டார். எப்படி சாமிக்கு இன்னைக்கு எனக்கு பரீட்சை இருக்குன்னு தெரியும்? ஆமா சாமி, இன்னைக்கு சயின்ஸ் பரீட்சை. துளசி மாலைய எனக்காக கொண்டு வந்தியோ அப்படின்னு கேட்கவும் பெரியவா கேட்டா. அந்த மாலைய கையில மகா பெரியவா எடுத்தா. மேலும் கீழும் அதை ஆராய்ந்தார். தான் காணிக்கையாக கொண்டு வந்த மாலை சாமிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். ஆமா சாமி, எங்க வீட்டிலேயே துளசி செடி இருக்கு, அதுல இருந்து நானே குளிச்சுட்டு பறிச்சு கட்டினேன் அப்படின்னு அந்த பையன் ரொம்ப அழகா சொன்னான். பரபிரம்மம் அவனை பார்த்து சிரிச்சுது. கூடி இருந்த அத்தனை பக்தர்களுக்கும் பெரியவாளோட இந்த செயலால ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. எல்லாரும் நெகிழ்ந்தே போனான். மகா பெரியவா அந்த கோணல் மாணலா இருந்த துளசி மாலைய தன்னுடைய வலது கரத்தால எடுத்து தனது தலைக்கு மேல வச்சுண்டாராம். அப்பா அப்பா அப்பா, என்ன புண்ணியம் செஞ்சதோ அந்த துளசி மாலை. பெரியவாளின் தலையில ஜம்முன்னு ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். சுற்றியும் நின்றுட்டு இருந்த பக்தர்கள் எல்லாம் மகா பெரியவா பார்த்தா. இந்த கோலத்துல நான் எப்படி இருக்கேன்? இந்த மாலை நன்னா இருக்கா அப்படின்னு கேட்பது போல ஒரு பார்வையை பார்த்தார் மகா பெரியவா. எத்தனையோ பேர் வாங்கி வந்திருந்த விதவிதமான மலர் மாலைகள் நறுமணம் வீசிண்டு தட்டு தட்டா அவர் எதிர இருந்தது. ரோஜா, மல்லிகை, சம்பங்கின்னு ரொம்ப நேர்த்தியா தொடுக்கப்பட்டிருந்த மாலைகள் வரிசையில இருக்கும்போது அதை அத்தனையும் விட்டுட்டு ஒரு ஒழுங்குமுறையே இல்லாம தவறாக கட்டப்பட்ட ஒரு மாலைக்கு உண்டான எந்த விதமான லட்சணமும் இல்லாத ஒரு சாதாரண சிறுவன் கட்டி கொண்டு வந்த துளசி மாலை ஏனோ பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்செடுத்து. அதுக்கு காரணம் அதுல இருந்த அன்பு, பக்தி தான் பிரதான காரணம். பக்தினா என்ன அப்படின்னே தெரியாத அந்த சின்ன பையன் சமர்ப்பித்ததை தான் அந்த மகா பெரியவா ஏத்துண்டா. மீண்டும் அந்த சின்ன பையன் சரேல்னு தரையில விழுந்து நமஸ்காரம் பண்ணிண்டான். எழுந்து நின்னான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த துளசி மாலைய தன்னோட தலையிலேருந்து கீழே எடுத்து வச்சார் மகா பெரியவா. புன்னகை அரும்ப அந்த சிறுவனை ஆசீர்வாதம் பண்ணார். கல்கண்டும் குங்குமமும் கொடுத்தார். தான் தலையில வச்சுட்டு இருந்த அந்த மாலைய அருட்பிரசாதமா அந்த சிறுவன்கிட்டே கொடுத்தார். அதனோட அருமை தெரிஞ்சோ தெரியாமலையோ ரொம்ப பயபக்தியோட வாங்கிட்டான் அந்த சின்ன பையன். எந்த ஒரு மாலைய பரிகசிச்சு தங்களுக்குள்ள எல்லாரும் விமர்சித்து கொண்டாலோ
அந்த பக்தர்கள் இப்போ நெகிழ்ந்தே போனா. அவளுடைய கிண்டலுக்கு உள்ளான மாலை இப்போ ரொம்ப புனிதமாயிடுத்து. மாலையை வாங்கிண்டு வெளில வந்த அந்த சிறுவன் கிட்ட இருந்து அங்கிருந்து எல்லாரும், குழந்தே, அதுல இருந்து 2 துளசி தலங்களை பிச்சு என்கிட்ட தாயே, அது பெரியவா பிரசாதம் அப்படின்னு கெஞ்சி கெஞ்சிற குரல்ல கேட்டனர். அப்படி கேட்டவாளுக்கெல்லாம் துளசி இலைகளை பிச்சு கொடுத்து விட்டுட்டு, எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு, ஸ்கூல்ல பெல் அடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி மிச்சம் மீதி துளசியுடன் ஒரே ஓட்டமா ஓடி பறந்தான் அந்த சிறுவன். மகா பெரியவாளுடைய லீலைகளையும் நிகழ்வுகளையும் கேட்கும் போதோ, பார்க்கும் போதோ, படிக்கும் போதோ கண்ணிலிருந்து ஜலம் மட்டும்தான் வருதே ஒழிய நாம என்ன வேண்டிக்கணும்னு நம்மளுக்கு தோன்றதில்லை. நீ அனுகிரகம் பண்ற வாழ்க்கைக்கு நன்றி சொல்லி அவர் காலில் சரணாகதி அடையறத தவிர்த்து நம்மளுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. ஏன்னா பெரியவாளுக்கு தெரியும் என்ன நடத்தணும், என்ன நடக்க போகிறதுன்னு. நடக்கிறது எல்லாமும் பெரியவா ஆசீர்வாதத்துல நம்மளுக்கு நல்லதா தான் நடத்துவா. அப்போ நாம என்ன பண்ணணும்? ஒன்னே ஒன்று பண்ணணும், அதை பக்தி பண்ணணும். அந்த பக்தி நிர்மலமான ஒரு பக்தியா இருக்கணும். நீதான் கதின்னு சரணாகதி அடையணும். அந்த பக்தியை மட்டும் நம்ம பண்ணிட்டா போறோம். பெரியவா நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதை பெரியவாளே பண்ணிடுவா. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா